வாழ்க வளமுடன். இந்த டே 3 செக்ஷனில் யோகாவை பற்றி பார்த்துட்டு வரோம். யோகாவோட இன்ட்ரடக்ஷன் முடிச்சோன்னு சொல்ல முடியாது, இன்னும் இருக்குது. ஆனால் யோகாவை பற்றிய சில அடிப்படை தத்துவங்கள், ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா, அதை பற்றி பேசும்போது முதல் கருத்து, யோகா எய்ம்ஸ் அட் த ஃபுல் டெவலப்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அட் ஆல் லெவல்ஸ், ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். யோகாவோட எய்ம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனி மனித ஒழுக்கம் அனைத்து நிலைகளிலும், நம்மளை உடல் ரீதியாக, மன ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, இதுதான் அதற்கான யோகாவினுடைய அடிப்படை தத்துவம். The ultimate aim of yoga, according to Patanjali, is reach Kaivalya. This is the experience of one's innermost being or soul and can be called self-realization. கைவல்யா, பதஞ்சலி என்ன சொல்ல வர்றாருன்னா அல்டிமேட் ஃப்ரீடம். கைவல்யானும் போது அதீத சுதந்திரம். இது எங்கே நம்மளை எதை நோக்கி, இது இன்னர் மோஸ்ட் பீயிங் சோல் அப்படின்னு சொல்லும்போது எதை நோக்கி நம்ம உள்ளால் பயணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல். யோகாவின் மூலமாக நம்மை அறியலாம். மனித ஒழுக்கங்கள் நம்ம உடம்புக்கு, மனதுக்கு உணர்ச்சி மயமாக கிடைப்பதோடு நம்மை அறியக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷனும் நடக்கும். நெக்ஸ்ட், யோகாவோட எய்ம்ஸ் ஃபைனலி ஆர் த டிஸ்கவரி ஆஃப் யூனிவர்சல் சோல். திஸ் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் quest. யோகாவினுடைய எய்ம் கடைசியாக இந்த பிரபஞ்ச சக்தி, அதை நாம் நமக்குள் அறிதல். The aim of yoga is also attainment the physical, mental, social and spiritual health. இதுதான் சித்தர்கள் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ரியலைசேஷன்னா இப்போ நாம் நாம் என்பது நாம் உயிரா, உடலா, ஆன்மாவா அப்படின்னு. இப்போ நம்ம யாருன்னா நம்மளுக்கு உடல், நம்மளோட பேர், நான் கலாவதி தான் நானா, இந்த உடல் தான் நானா, இல்லை நம்ம மனசு, நம்ம எண்ணங்கள் தான் நாமா, இல்லை நம்ம மனசும் இல்லை இப்போ உயிரோடு இருக்கிறோம், இந்த உயிர்த்தன்மை தான் நாம, அதுவும் இல்லை. அதையும் தாண்டி நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா, அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். அந்த ஆன்மாக்குள்ளே இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்தியை அறிதல் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா, யோகாவினுடைய எய்மாக நம்ம கருதுகிறோம்.